பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், லவ் கானல் ஈமான் பிஸ்ஸுரையா, ஒருவேளை ஈமான் சுரையா என்கின்ற நட்சத்திரம், பாரதூரமான ஒரு கோள் அங்கே இருந்தாலும் ஈமான் லதனாவலுஹு, அதை அடைந்து கொள்வார்கள் கண்டிப்பாக. யார்? ரிஜாலும் மின் ஃபாரிஸ், ஃபாரிசுடைய மக்கள் என்பதாக நபி அவர்கள் கூறினார்கள். இதே அர்த்தமுள்ள ஹதீஸ் சற்று வார்த்தைகள் வேறாக வந்திருக்கிறது. லவ்கான தீனு, ஒருவேளை தீன் இருந்தால், எங்கே இருந்தால், இந்த சுரையா, சுரையா என்கின்ற பாரதூரமான நட்சத்திரத்தில், அந்த கோளிடத்தில், பாரதூரமான நட்சத்திரத்தில் பக்கத்தில் அல்லது அங்கே தீன் இருந்தால், கல்வி இருந்தால், லதஹப பிஹி, அங்கே செல்வார்கள் கண்டிப்பாக. ரஜுலும் மின் ஃபாரிஸ், ஃபாரிஸ் மக்கள் என்பதாக நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ரெண்டு ஹதீஸும் ஹத்தா யனாவலஹு, அங்கே சென்று அந்த இல்மை, அந்த கல்வியை, அந்த ஈமானை அடைந்து கொள்வார்கள். இந்த ஹதீஸுடைய அடிப்படையில ரெண்டு ஹதீஸும் ஒரே அர்த்தத்தை தான் சொல்லுது. ஆனால் நபி அவர்கள் பாரிஸுக்கு போனதல்ல, அந்த நாட்டுக்கே போகாமல், அந்த இடத்திற்கே போகாமல், அந்த மக்களுடன் பழகாமல், சல்மான் ஃபாரிஸி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஃபாரிஸ், அஹ்ல ஃபாரிஸாக இருந்தார்கள். கிட்டத்தட்ட 13 to 19 பாரதரியார், அதாவது ஃபாதர்ஸ், சர்ச் ஃபாதரிடத்தில் கல்வி கற்று உண்மையான கல்வி அவர்களுக்கு கிடைக்காததன் காரணமாக கடைசியில் இறுதி தூதர் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய செய்தியை கேட்டு மக்காவை பின்தொடர்ந்து வந்தார்கள். அங்கே நபி அவர்களை விசாரித்து கலிமாவை ஏற்றுக்கொண்டார்கள் என்பதுதான் சல்மான் ஃபாரிஸி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய குறுகிய வரலாறாக இருக்கிறது. அப்படி அவரும் பாரிஸ் தான். அப்ப நபி அவர்கள் அந்த இடத்திற்கு போகல, ஊருக்கு போகல. ஆனால் இந்த அளவிற்கு அவங்க சொல்லியிருக்காங்கன்னா வஹீயின் மூலமாக அல்லாஹ் சொல்லிய விஷயம்தான். இதற்கு சான்றாக நீங்க பாரிஸ் யாருன்னு கேட்டா ஈரான் தான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஈராக் ஒரு காலத்தில் சதாம் ஹுசைன் போன்றவர்கள் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் முழு உலகம் அஞ்சியது. அவங்க மேல அவதூறு பண்றாங்க, குற்றச்சாட்டுகள் வைத்தார்கள். அதெல்லாம் ஒரு பக்கம், அந்த கேடுகட்ட அரசியல் பக்கம் நான் போகல. ஆனால் உலகமே பயந்தார்கள், அஞ்சினார்கள் என்பதுதான் வெளிப்படையான விஷயம். குறிப்பாக இஸ்லாத்துடைய எதிரிகள் பயந்தார்கள். அவர் ஈராக்கை சேர்ந்தவர், ஈராக்குடைய அதிபராக இருந்தவர், இறக்கும் போது கூட முகத்தை மூடக்கூடாது என்று சொன்னவர், எழுந்து நின்று கொள் என்று சொல்லும் பொழுது சிரித்துக் கொண்டே அமர்ந்திருந்தவர், அல்லாவுக்கு மட்டும்தான் அணிபடுவேன், உனக்கெல்லாம் அணிபடிய மாட்டேன் என்று அந்த நீதிபதியை பார்த்து, குடியவனாக இருந்த நீதிபதியை பார்த்து, குறிப்பாக அமெரிக்க நீதிபதிக்கு சவால் விட்டவர். என்ன பிடிக்க சொல்றியா? ரப்பிற்கு மட்டும்தான் நான் பணிவடைவேன். எல்லாருக்கும் தெரியும், முகத்தை திறந்து வச்சுக்கிட்டே என்ன தூக்குல போடுங்கன்னு சொன்னவர். அப்படிப்பட்ட ஒரு அதிபர் தான் ஈராக்குடைய அதிபர். இந்த ஹதீஸ் என்ன சொல்றது யோசிச்சு பாருங்க. ஈமானை தேடணுமா, கல்வியை தேடணுமா? அந்த கல்வியும் ஈமானும் சுரையா போன்ற நட்சத்திரத்தில் இருந்தாலும் சரி, அந்த கோளிடத்தில் இருந்தாலும் சரி, இந்த நாட்டு மக்கள் பயன்படுத்திக் கொள்வார்கள். இன்னைக்கு பாருங்க, இது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் சொல்லப்பட்ட ஹதீஸ்.
இன்று எதை தொடக்கூடாதோ அந்த நாட்டை தொட்டதின் காரணமாக, சொல்ல போனால் தொட்டதே எப்படி, அந்த அதிபரை கொன்று, ஈரானுடைய அதிபரை கொன்று யுத்தம் ஆரம்பித்தது. இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா படைகள் மோதின. ஆனால் அதற்கு பதில் இன்று வரை ஈரான் அளித்துக் கொண்டிருக்கிறது. ஈரானுடைய தாக்குதலுக்கு ஈடு கொடுக்க முடியவில்லை. இதுதான் நிதர்சனமான உண்மை. பல மீடியாக்கள் மறைக்கின்றன. அங்கே இருக்கக்கூடிய ஆண்களும் பெண்களும் சிறார்களும் படித்தவர்கள், கல்விமான்கள், குறிப்பாக அறிவியலில் தேர்ச்சி அடைந்தவர்கள், விஞ்ஞானத்தில் உயர்ந்தவர்கள் இந்த ஹதீஸ் சுட்டி காட்டுகிறது. அவன் என்ன பண்ணிட்டா பாத்தீங்களா, யுத்தம் ஆரம்பிச்ச உடனே எந்த வழி மூலமாக பெட்ரோல், டீசல், ஆயில்கள் செல்லக்கூடிய கப்பல் ஹர்முஸ், அந்த ஹார்முஸை அடைத்து விட்டான். அதிலிருந்து பல நாடுகளுக்கு பிரச்சனை, குறிப்பாக இந்திய தேசத்திற்கும் பிரச்சனை. இன்னைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா பெட்ரோல் விலை 108 கிட்ட நெருங்கிருச்சு, டீசலும் கூடிக்கிட்டே போகுது, சிலிண்டர் அதே பிரச்சனை தான். யாரின் காரணமாக? இந்த யுத்தத்தின் காரணமாக, போரின் காரணமாக, ஹார்மூஸை ஈரான் அடைத்ததின் காரணமாக. அவன் கட்டுப்பாட்டில் வச்சிருக்கான். அவனுடைய கட்டுப்பாட்டில் மட்டும் இல்ல, அவனுடைய பகுதி, அவனுடைய எல்லைக்கு பகுதியில அருகாமையில் வருகிறது. எல்லைக்கு அருகாமையில் அந்த ஹார்மூஸ் வருகிறது. அவன் என்ன சொல்றான்னா, இந்த பக்கம் ஹார்மூஸை மூடிடுவேன், நீங்க செங்கடல் வழியாக செல்வீர்கள் என்று சொன்னால் அந்த பக்கம் என்னுடைய தோழர்கள் தான் இருக்கிறார்கள், அவுதி படை, அவுதிகள், அவங்க மூலமாக செங்கடலை மூடிடுவேன். அப்ப என்ன ஆகும்? எந்த கப்பலும் எந்த நாட்டுக்கும் போவாது. ஆயில் கட், பெட்ரோல் கட், டீசல் கட், முழு உலகமே இயங்காது. அப்படியும் நீங்க இந்த ஆயிலையும் பெட்ரோலையும் டீசலையும் கச்சா எண்ணெயும் எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டும் என்று சொன்னால் ஐரோப்பிய நாடுகள், அதாவது ஆப்பிரிக்கா நாடுகள் எல்லாம் சுத்தி போகணும். அப்ப எத்தனை நாட்கள் ஆகும், எவ்வளவு டிலே ஆகும், அந்த தாமதத்தின் காரணமாக என்னென்ன பிரச்சனை வரும், அது அதற்கு பிறகுதான் தெரியும். அநேகமாக நினைக்கிறேன் 10ஆம் தேதி அமெரிக்க அதிபர் அறிவிப்பு செஞ்சாங்க, நான் ஈரானை முடிச்சிடுறேன், ஈரானை அழிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் அறிவிப்பு செஞ்சாங்க. 12ஆம் தேதி அறிவிப்பு செய்யறாங்க. நிருபர்களை வச்சுக்கிட்டு, அதிகாரிகளை வைத்துக் கொண்டு, தலைவர்களை வைத்துக் கொண்டு சொல்றாங்க, சமாதானம் பேசிட்டோம், ஈரான் ஒத்துழைச்சிச்சு சொல்றாங்க. இப்ப என்ன அர்த்தம்? மாற்றி மாற்றி பேசக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகிறது சொன்னால் ஈரானுடைய கை ஓங்கிக் கொண்டிருக்கிறது. ஈரான் சொல்லாமல் இந்த 2 நாட்டையும் அடித்துக் கொண்டிருக்கிறாங்க என்பதுதான் நிதர்சனமான உண்மை. அதற்கு காரணம் அல்லாஹ் கொடுத்த ஆற்றல். அல்லாஹ் ஏற்கனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக, வஹீ மூலமாக, லவ்கானல் ஈமானு இந்த சுரையா பிஸ்ஸுரையா, லவ்கானல் தீனு பிஸ்ஸுரையா என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸை நான் மேலே சொன்னேன். அதன் அடிப்படையில பாத்தீங்கன்னு சொன்னா இன்னைக்கு முழுமையாக ஈரான் இஸ்லாத்துடைய எதிரிகளை நொறுக்கி கொண்டிருக்கிறார்கள். அதான் நல்லா பார்த்துங்க, இஸ்லாத்துடைய எதிரிகள், பாசிஸ்டுகள் எவ்வளவுலாம் அநியாயம் செய்வாங்களோ, செஞ்சுக்கிட்டு இருக்கும் போது கடைசியில அல்லாஹ் தஆலா கேவலப்படுத்துவான். அந்த கேவலத்தெல்லாம் தொடச்சு போட்டுக்குவாங்க. அது ஹிட்லரா இருந்தாலும் சரி, இதற்கு முன்னால் இருந்த முசேலியா இருந்தாலும் சரி, இப்ப இருக்கக்கூடிய ட்ரம்பா இருந்தாலும் சரி, நெத்தன்யாவாக இருந்தாலும் சரி, இல்ல இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய இஸ்லாம் வளரக்கூடாது நினைக்கக்கூடிய எந்த முனாஃபிக்காக இருந்தாலும் சரி, எந்த நயவஞ்சகனாக இருந்தாலும் சரி, எந்த நபராக இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் ஒரே ஃபார்முலா தான். எவ்வளவு அசிங்கப்பட்டாலும் மக்கள் பேசுவார்கள், ஏசுவார்கள். இஸ்லாத்தை அழிக்க
இருக்கின்றவர்கள் எல்லாம் அழிந்தார்கள். ஃபிரௌன் அழிந்தான், நம்ரூத் அழிந்தான், அபூஜஹல் அழிந்தான், உத்பா அழிந்தான். இன்னைக்கு கூட நிறைய பேர் அழிக்கிறதுக்கு வந்தாங்க, உயிரோட இருக்கிறாங்க, மரியாதை இல்லாத இருக்கிறாங்க, பேர் கூட வர்றதில்லை. என்னால பேரோட சொல்ல முடியும், தேவையில்லைன்னு நினைக்கிறேன், அரசியலை பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன். எனவே அல்லாஹ் நல்லடியார்களே, பெரியவர்களே, அது மட்டுமல்ல, உலக ரீதியாக ஈரான் ஈராக் பலமானதல்ல, மார்க்க ரீதியாக கூட சொல்ல போனால் மார்க்கத்தில் கொடுக்கப்பட்ட இருக்கக்கூடிய சிஹாசித்தா என்று சொல்லப்படுகின்ற 6 ஹதீஸ் கிரந்தங்கள், இந்த 6ஐயும் எழுதியவர்கள் பாரிஸ் மக்கள். இமாம் அபு ஹனீஃபா ஈராக்கை சேர்ந்தவர், கூஃபாவை சேர்ந்தவர். முழு உலகத்தில் அதிகமாக இருக்கக்கூடியவர்கள் ஹனஃபியாக்கள் தான். ஹனஃபி தான் பிரபல்யமானது, அதை ஏற்றுக்கொண்ட மக்களுடைய எண்ணிக்கை தான் அதிகமானது. ஆனால் அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லா ஈராக்கை சேர்ந்தவர், கூஃபாவில் பிறந்தவர். இமாம் புகாரி ஈரான்ல பிறந்தவங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, புகாரி எல்லா மதரசாலையும் ஓதி கொடுக்கப்படுகின்ற கிதாபாக இருக்கிறது. இமாம் முஸ்லிம் நைஷாபூரை சேர்ந்தவர், அதுவும் ஈரானை சேர்ந்தவர். நைஷாபூர் எங்க இருக்கிறது? ஈரான்ல இருக்குது. முஸ்லிம் எல்லா மதரசாவிலும் இருக்கக்கூடிய ஹதீஸ் கிதாப். இமாம் அபூ தாவூத் ஈராக்ல பிறந்தவங்க, பகதாதுல. இந்த கிதாபும் எல்லா மதரசாவிலும் இருக்கிறது. முழு உலகத்திலும் இருக்கக்கூடிய அனைத்து மதரசாக்களிலும் இருக்கக்கூடிய சிஹாசித்தா. இமாம் திர்மிதி இமாம் முஸ்லிமுடைய மாணவர், இவரும் ஈரானை சேர்ந்தவர், இவருடைய தாத்தா. இமாம் நசை ஈரானை சேர்ந்தவர். இமாம் இப்னு மாஜா ஈரானை சேர்ந்தவர். இமாம் இப்னு மாஜா அவர்கள் இல்முக்காக, சொல்ல போனால் பாரிஸ் மக்களில் இருக்கிறார்கள், இல்முக்காக போகாத ஊரில் அத்தனை ஊர்களுக்கு சென்றிருக்காங்க. இவர் எத்தனை ஊருக்கு சென்றாங்களோ இல்முக்காக, ஈமானுக்காக, தீனுக்காக, மற்ற உலமாக்கள் போகல, அந்த அளவுக்கு சொல்லப்படுகிறது இவருடைய வரலாறு. எனவே அல்லாஹ் அடியார்களே, பெரியோர்களே, இமாம் நசை ரஹிமஹுல்லா அவர்கள் முழுக்க இமாம் இப்னு மாஜா தன்னுடைய கிதாப்ல ஒரு ஹதீஸை 2 இடத்துல கொண்டே வரல, முக்கர்ரராத்துன்னு சொல்லுவாங்க, 2 இடத்தில் கொண்டே வரல. இமாம் நசை தன்னுடைய வாழ்நாள்ல ஒரு கிதாப் எழுதினாரு, ஹஜ்ரத் அலி கர்ரமல்லாஹு வஜ்ஹு பற்றி எழுதப்பட்ட கிதாப். அந்த கிதாப்ல ஆதாரத்தோடு அலியவருடைய சீரத், வாழ்க்கை முறைகள் இருந்தன. அந்த காலத்தில் இருந்த முஆவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை நேசிக்கக்கூடிய சிலர் முஆவியாவை பற்றி எழுத சொன்னார்கள். இவர்கள் சொன்னார்கள், என்னிடத்தில் ஆதாரங்கள் இல்லை, ஆதாரம் இல்லாமல் நான் எழுத மாட்டேன். இப்படி சொன்னதின் காரணமாக, இப்படி சொல்லியதின் காரணமாக இமாம் நசை ரஹிமஹுல்லா நஊது பில்லாஹ் இந்த எதிரிகளால், இந்த முனாஃபிகீன்களால், இந்த நயவஞ்சகர்களால் அடித்து கொலை செய்யப்பட்டார்கள், ஷஹீதானார்கள். வரலாறில் இருக்கிறது, மக்காவில் அவரை அடக்கம் செய்தார்கள் என்பதாக அல்லாஹ் அறிவான். சொல்லக்கூடிய நோக்கம் என்ன? இமாம் அபு ஹனீஃபா, இமாம் புகாரி, இமாம் நசை, இமாம் முஸ்லிம், இமாம் திர்மிதி, இமாம் அபூ தாவூத், அஹ்மத் பின் ஹம்பல், இவர்கள் எல்லோருமே பாரிஸ் நாட்டை சேர்ந்தவர்கள் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஹதீஸ்ல சொன்ன மாதிரி இவர்களெல்லாம் பாரசீகத்தை சேர்ந்தவர்கள். இன்று வரை முழு மதரசாக்களில் இந்த கிதாபுகள் தான் இருக்கின்றன, ஓதி கொடுக்கப்படுகின்றன. காரணம், அந்த நாட்டு மக்கள் அப்படிப்பட்டவர்கள் என்பதாக அல்லாஹு தஆலா நபியுடைய நாவால் வஹியா சொல்லிவிட்டார். எனவே அப்படிப்பட்டவர்களை நேசிப்பது இஸ்லாத்தை நேசிப்பதற்கு சமமான ஒரு நன்மை கிடைக்கும். இன்னைக்கு என்ன சொல்லுவாங்க, ஈரான் பாத்தீங்கன்னு சொன்னா ஷியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஷியா, முஸ்லிம், சுன்னி, தப்லீக், தரீகத்து, தௌஹீது இதெல்லாம் பேசக்கூடிய தருணம் இல்லை. இப்போ அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டவர்கள், அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், அவ்வளவுதான். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்வுக்கு சொந்தக்காரர்கள், இதற்கு சொந்தக்காரராக இல்லாத எதிரிகள், அவ்வளவுதான்.
யாரெல்லாம் சொந்தக்காரர்களோ அவர் சொர்க்கவாசிகள், யாரெல்லாம் சொந்தம் இல்லாதவர்களோ அவர் நரகவாசிகள். இது அல்லாஹ் சொன்ன தீர்வு, நாம் சொல்லக்கூடிய தீர்வு அல்ல. இப்ப அவங்க ஷியா சுன்னில பேசவே கூடாது. ஈரானுக்காக துவா செய்யக்கூடிய உலமா பெருந்தகள் எத்தனை பேர் இருக்கிறார் தெரியுமா? நான் 1-2 உதாரணத்திற்காக சொல்கிறேனே தவிர மக்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதற்காக தமிழகத்தை சேர்ந்த ஷம்சுதீன் காசிமி ஹசரத் ஈரானுக்கு சப்போர்ட்டா பேசுறாங்க. ஈமான் ஓடு இருக்கக்கூடிய மக்கள் என்று சொல்கிறார்கள். சதீதுல் ஹசரத் பாக்கவி அவரும் சொல்றாங்க. பாகிஸ்தான்ல தகி உஸ்மானி சொல்றாங்க. ஹசரத் அல்லாமா கிப்லா தாமத் பர்காத்துஹும். அதே மாதிரி வட மாநிலங்களில் இருக்கக்கூடிய சஜ்ஜாத் நோமானி கிப்லா தாமத் பர்காத்தும் ஹசரத் பெருந்தகைகள் ஃபத்வா கொடுத்திருக்காங்க, ஈரானுக்காக நாம் துவா செய்ய வேண்டும் என்று. ஆனால் இந்த சிலர் ஏதோ ஒரு அறியாமையின் காரணமாக அல்லது குறைந்த இல்மின் காரணமாக அவர்களுடைய குறைகளை பேசிக் கொண்டிருக்கின்றோம். அதை பேசக்கூடிய தருணம் அல்ல, அதற்கான நேரம் இல்லை. இப்ப அனைத்து முஸ்லிம்களும் ஒற்றுமையாக இருக்க வேண்டிய தருணமாக இருக்கிறது. எனவே அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலை பின்பற்றி ஒற்றுமையுடன் மார்க்க சேவை செய்து மற்றவர்களுக்கு எந்த விதமான இடையூறு செய்யாமல் அல்லாஹ்வுடைய கொள்கையில் வாழ்ந்து மரணிக்கக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் தந்தருள்வானாக. ஆமீன். வாஹிரு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.